Hi, I'm Shobana, proprietor of Shobi Mehendi Studio. நான் ஒரு freelance bridal artist. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி ஆர்கானிக் முறையில கெமிக்கல்ஸே இல்லாம மெஹந்தி பண்றதுன்றத பார்க்க போறோம். தேவையான பொருள் பாத்தீங்கன்னா ஹென்னா பவுடர். இது 2 வாட்டி ஃபைன் பவுடரா நான் ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன் இதுக்கு. தேவையான அளவு வாட்டர், யூக்கலிப்டஸ் ஆயில், க்ளவ் ஆயில். மெஹந்தி எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போது இந்த மெஷரிங் கப் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 100 கிராம்ஸ் வந்து மெஹந்தி பவுடர் இப்போ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போகிறேன். இந்த 100 கிராம்ஸ் இந்த பவுலில் போட்டுக்கிட்டேன். லெமன் வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் லெமன் வந்து இதில் ஸ்க்யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஊற்றியாச்சு. இப்போ க்ளவ் ஆயில் ஜஸ்ட் இது ஒரு 2 ட்ராப் போட்டால் கூட போதும். அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். 100 கிராம்ஸ் மெஹந்தி பவுடர் எடுத்திருக்கோம். இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 20 ml யூக்கலிப்டஸ் ஆயில் எடுத்தால் போதும். இதையும் ஆட் பண்ணிட்டேன். ஃபைனலி வாட்டர் வந்து நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஒரேடியாக ஆட் பண்ணக்கூடாது. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, அதனால் நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா மிக்சிங் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. இப்போ கன்சிஸ்டன்சி செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்பூன்லேருந்து எடுக்கும்போது இந்த ஸ்டிக்கினஸ் இருக்கணும். இந்த ஸ்டிங் மாதிரி வருதுங்க இல்லையா, இதுதான் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா உங்களோட ஹென்னா வந்து இப்போ ரெடின்னு அர்த்தம். இப்போ ஹென்னா ரெடி ஆன உடனே இந்த சைடில் இருக்க ஹென்னாலாம் தொடச்சி விட்டுக்கோங்க, இல்லைனா காஞ்சிடும். ஸோ இதை நல்லா தொடச்சி விட்டுட்டு இந்த ஹென்னா வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு 6 hours வந்து நீங்கள் அப்படியே கவர் பண்ணி ஏதர் கிளிங் ரேப்பில் போட்டு கவர் பண்ணி வைக்கலாம், இல்லை ஏர் டைட்டாக ஏதாவது மூடி இருந்தால் அதை போட்டு நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கலாம். காற்று வந்து உள்ளே பெனிட்ரேட் ஆகக்கூடாது. ஒரு 6 hours விட்டிங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து டை ரிலீஸ் ஆகி மேலே அப்படியே ப்ரௌன் கலரில் உங்களுக்கு டை ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா உங்களோட ஹென்னா வந்து நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் கவர் பண்ணிட்டேன். இது ஒரு 6 hours அப்படியே அசைடாக வச்சுட்டு ரெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ டை ரிலீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு டை ரிலீஸாக இருக்குது. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு வந்து டை ரிலீஸாக இருக்குன்றதுக்கு உங்களுக்கு அடையாளம். இப்போது இந்த மெஹந்தி பேஸ்ட்டை வந்து எப்படி ரோல் பண்ணி ரேப் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த கோன் ரேப் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து பொக்கே ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் பொக்கே ஷீட்ஸ் எடுத்துக்கலாம். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கராகவும் பிரெத் வந்து ஷார்ட்டராகவும் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலே வந்து கோன் ரேப்பிங்கில் 2 டைப் ஆஃப் டெக்னிக்ஸ் வந்து சொல்லித்தர போகிறேன். ஒன்று வந்து வித்தவுட் ஹோல்ஸ் எப்படி கோன் வந்து ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் இடம் விட்டுட்டு இந்த கீழே இந்த இடம் வந்து நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு ஃபிங்கர் வெளியிலையும் தம் ஃபிங்கர் உள்ளேயும் விட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணுங்கள். இந்த தம் ஃபிங்கர் மட்டும் மூமெண்ட் கொடுத்து அப்படியே ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த கார்னர் வந்து நீங்கள் இன்னும் ஷார்ப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து உள்ளே இப்படி மூமெண்ட் கொடுங்க. நீங்கள் இது கொடுக்க இந்த இடம் வந்து ஷார்ப்னஸ் ஆகிட்டு வரும். ஸோ பாருங்கள், இந்த இடத்த நான் இன்னும் ஷார்ப் பண்ணுறேன். பாயிண்டடாக நீடல் மாதிரி ஷார்ப்னஸ் கொடுத்துருக்கேன். இந்த எண்டில் மட்டும் ஒரே ஒரு செல்லோ டேப் போட்டுக்கலாம். இப்போது நம்மளோட கோன் ரெடி. வித்தவுட் எனி எட்ஜஸ் வந்து ஓப்பன் இல்லாமல் இந்த கோன் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். வித் ஹோல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இது மாதிரி பின்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம அங்கே ரோல் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி பொசிஷனில் இந்த பெண்ணை இப்படி பிளேஸ் பண்ணிக்கிட்டு அதே மெத்தடில் ரோல் பண்ணுங்கள். அதே மாதிரி ரோல் பண்ணியிருக்கேன். இந்த எண்டை செல்லோ டேப் போட்டு நம்ம சீல் பண்ணிக்கலாம். இது வந்து வித் ஹோல்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மெஹந்தி எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்காக கட் பண்ணிப்பீங்க. அது மாதிரி இருக்கவங்களுக்கு இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு நீங்கள் கோன் ரேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் இதை வெளில எடுத்துகிட்டு நீங்கள் மெஹந்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து பாயிண்டடாக இருக்கிறதால உங்களுக்கு தின் ஸ்ட்ரோக்ஸும் இதில் வந்து வரதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கோன் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 6 hours கழிச்சு டை ரிலீஸ் ஆன அப்புறம் இது மாதிரி நம்ம பண்ணி வச்சுருந்த கோனில் இப்போது இதை நல்லா உள்ளே ஷேக் பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இப்போது உங்களுக்கு வேணுன்னா இன்னும் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை இது போதும் சின்ன கோனாக வேணும், எனக்கு ஹேண்டியாக வேணும் அப்படின்னா இதையே நீங்கள் ரேப் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த எக்ஸஸை மட்டும் ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு தொடச்சிருங்க. இப்போ நல்லா மெஹந்தியை உள்ளே புஷ் பண்ணிவிட்டு ரைட்டில் ஒரு ஃபோல்ட், லெஃப்டில் ஒரு ஃபோல்ட், இந்த மேலே இருக்க எட்ஜை அப்படியே ஒரு ஃபோல்ட். அது நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டோம். இதை டைட்டாக சீல் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஒரு புஷ் பண்ணி செல்லோ டேப். இப்போது நம்ம செல்லோ டேப் போட்டு ரேப் பண்ணியாச்சு. நம்மளோட கோன்
ரெடி. இப்போ நான் ஏற்கனவே இங்கே பின் போட்டிருந்தேன் இல்லையா, இதை ஜஸ்ட் வெளில எடுத்துருங்க. இந்த கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும், ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி. ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், ஸ்ட்ரிங் வந்து பிரேக் ஆகாமல் இப்படி வந்துச்சுனாலே உங்கள் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா ஷேப்ஸ் போடுறதுக்கும் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து மெஹந்தியை வந்து தயாரிக்கலாம். இதில் எப்படி மெஹந்தி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ரோல் பண்ணுறது, ஃபில்லிங் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் மோரோவர் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பேசிக் மெஹந்தி டிசைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபார் மோர் மெஹந்தி வீடியோஸ் சப்ஸ்கிரைப்ஸ் டு சேஸ்வாக் யூடியூப் சேனல்.